كل على الإنسان مفترض وحباء سهمه نارا ببرهانه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وعاشروهن بالمعروف صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم خيركم خيركم لأهلي وأنا خير لأهلي أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழுக்கும் உரிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம சத்தியம் சஹாபாக்கள் தாபியீன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரபீல் அவ்வல் தொடர் பயான் நிகழ்விலே 5ஆம் நாளான இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்பதை பற்றி சில நிகழ்வுகளை நாம் அறிவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். திருமணம் என்றால் அதை தமிழிலே ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்வார்கள். அல்லாஹ் திருமணத்தை பற்றி திருமறையிலே சொல்கின்ற போது وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا. அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளதா இருக்கிறது, உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை நாம் படைத்திருப்பது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லிக்கின்றான். அதோடு மட்டுமல்ல, இலைஹா அவங்களை கொண்டு நீங்கள் மன நிறைவு நிம்மதி அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை உருவாக்கி இருக்கிறான் என்பதாக திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். குடும்ப வாழ்க்கை, குடும்பம் என்றால் கொடு இன்பம், கொடுத்தாதான் இன்பம், இல்லை அப்படின்னா துன்பம் தான். அப்ப அந்த வாழ்க்கையை நம்ம சரியா புரியல. இன்னும் குடும்பம் குடும்பம்னு சொல்றோமே தவிர அது என்னங்கிறத இன்னும் விளங்காத நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவருடைய திருமணம் 25வது வயதுல திருமணம் நடக்குது. முதல் திருமணமே விதவை பெண். ஆனா இன்று நாம யார் முன்னு வரோமா? அதிகமா இன்னைக்கு நாட்டில் நிறைய விதவைகள் இருக்கிறாங்க. திருமணம் செய்ய அது ஒரு சுன்னத்து. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் திருமணமே விதவை திருமணம். அது என்னங்க, தன்னை விட வயதில மூத்தவங்க 15 வயது கூட. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 40 வயது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 25 வயது. இப்போ முதல் திருமணமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய திருமணம் உறவுகளால் பேசி முடிக்கப்பட்டு திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. அதற்கு முன்னால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மற்ற பெண்களை போல இல்லை. அவங்க இஸ்லாம் வருவதற்கு முன்னே, நபி அவர்களை திருமணம் செய்வதற்கு முன்னமே அவர்கள் கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஏற்கனவே 2 கணவர்களோடு அவர்கள் வாழ்க்கை நடத்தி அந்த இருவரும் இறந்ததற்கு பின்னால 3வது நபராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திருமணம் செய்கிறாங்க. எடுத்த உடனே திருமணம் நடக்கல. அதற்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணாதிசயங்களை பார்த்து கேள்விப்பட்டு செல்வ சேமாட்டியாக இருந்த, பெரிய வணிக செல்வந்தராக இருந்த அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அடிமை மைசரா என்பவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு வாலிப குழுவில் அவரையும் ஒரு நபராக போட்டு அனுப்பி வைக்கிறாங்க சாமுக்கு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்களை எடுத்துக்கிட்டு விற்பனைக்காக செல்றாங்க ஷாமுக்கு. அங்கு சென்று நல்ல நிலையிலே விற்பனை செய்து பொய் எதுவும் சொல்லாம உள்ளதை உள்ளபடி சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொருட்களை கொடுப்பதும் வாங்குவதும் இந்த நிலைகளை பார்த்து விட்டு வந்த மைசரா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அடிமை, அம்மா ரொம்ப வாய்மையான மனிதராக இருக்கிறார் இந்த ரசூலுல்லாஹ். முகமது நபி அவங்க ரொம்ப வாய்மையா இருக்கிறாங்க, ரொம்ப நேர்மையா நடந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் ரொம்ப மக்களை கவரும்படியா இருந்துச்சு. தங்களுடைய வாயில பொய் வரல, உண்மையை சொல்லி ஹக்க ஹலாலை சொல்லி விற்பனை செஞ்சாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிஃபாத்துகளை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்லப்பட்ட போதுதான் அப்ப இப்படி ஒரு மனிதரை நாம் திருமணம் செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சு. அவங்க தான் முதல்ல தூது அனுப்புறாங்க. நபி அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்காக வேண்டி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் சார்பில் தூது அனுப்புறாங்க. ஆனா பலரும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை திருமணம் செய்ய முன் வந்தாங்க, பெண் கேட்டாங்க. யாருக்கும் அவங்க அனுமதி கொடுக்கல, ஏற்றுக்கொள்ளல அவங்கள கணவரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தூது அனுப்புனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சச்சாக்களுக்கு அனுமதி கேட்கிறாங்க. அதுக்கு பிறகு இரு வீட்டாரும் கலந்து பேசி அதன் பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் திருமணமே விதவை பெண்ணை திருமணம் முடிக்கின்றார்கள். எத்தனை பெரிய ஆச்சரியமான நிகழ்வு, சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு மனசு ஒப்புதா, யாரோ ஒருத்தர் திருமணம் செய்ய போன நாம மீண்டும் கட்டணுமா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உண்டாகுது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகுக்கு அறிமுகப்படுத்தின முதல் திருமணமே விதவை திருமணம். அவர்களுக்கு நீங்க மறுவாழ்வு கொடுங்க என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு உணர்த்துறாங்க. இப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில பட்ட சிரமங்கள் இவைகளுக்கு எல்லாம் ஒரு பெண் மனைவியா இருக்கக்கூடியவங்க எந்த விதத்தில் ஆறுதல் சொல்லணும், எப்படி அவங்களை தேற்றணும் ஒரு கணவன அப்படிங்கிறதுக்கு நபியுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திருமணம் செய்ததுக்கு பின்னால அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய முழு செல்வத்தையும் இறை வழியில செலவழிப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை இதை எல்லாம் நீங்க வச்சுங்க, எனக்கு எது வேணாம், நீங்க இருந்தா போதும். என்னுடைய முழு சொத்து சுகத்தையும் இஸ்லாத்திற்காக வேண்டி இறை வழியில செலவழிப்பதற்காக வேண்டி நான் முழுசா எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம இருந்தா என்ன செய்வோம், கிடைச்ச வரைக்கும் பயன்படுத்திக்குவோம். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுக்காக தான் பயன்படுத்தினாங்க. பெரிய செல்வ சீமாட்டி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, பெரிய பாரம்பரியம் உடையவங்க. அந்த பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிந்ததற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தார ஹிராவிலே, ஹிரா குகையில எப்போதும் தவம் இருப்பாங்க. தனிமையில இருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல தான் அல்லாஹ்விட்ட இருந்து வஹி வருகிறது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதலாக ஹிரா குகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி கொண்டு வராங்க. அங்க திடீர்னு ஒரு பெரிய உருவம் தோன்றுனா எப்படி இருக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இக்ரா ஓதுங்க அப்படின்னாங்க, படிங்கன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அன பிகாரி, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு ஓத தெரியாதுன்னாங்க. ஒரு கட்டி அணைச்சாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், விட்டுட்டு மீண்டும் ஓதுங்கன்னாங்க. அப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தெரியாதுன்னாங்க. மீண்டும் கட்டி அணைச்சிட்டு மீண்டும் ஓதுங்கன்னாங்க. அதுக்கு பிறகு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற அந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஓதுறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி காட்டி. திடீர்னு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை தோற்றம் அதிவேகரமானது. முதல்ல பார்த்ததுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடுமையான ஜுரம் ஏற்பட்டு போச்சு, பயம் ஏற்பட்டு போச்சு. அங்கிருந்து நேரா வீட்டுக்கு வராங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட, கதீஜா என்னை போர்த்தி விடு, ஜம்பிலோனி எனக்கு போர்த்தி விடுங்க, போர்த்தி விடுங்க, பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நபி அவர்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஆறுதல் சொல்லி, ஏன் என்ன விஷயம், என்ன நடந்துச்சு, ஏன் ஒரு திடுக்கமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, ஏதோ ஒரு தோற்றம், பெரிய பயங்கரமான ஒரு தோற்றம் வந்து என் முன்னால தோன்றுச்சு, என்னை கட்டி அணைச்சு ஓதும்படியா சொன்னாங்க, தெரியாதுன்னு சொன்னேன், மீண்டும் கட்டி அணைச்சாங்க, மீண்டும் கட்டி அணைச்சாங்க, அது பிறகு ஓத சொன்னாங்க, நான் இன்னென்ன வசனங்களை ஓதுனேன் அப்படின்னு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டிய அந்த வசனங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அணைப்பு எப்படி இருக்கும்? மலக்கு இல்ல, அவங்களுடைய பிரம்மாண்ட சக்தியை பத்தி சொல்லும்போது என்ன வருது? ஒரு நகரத்தையே புரட்டி அடிச்சவங்க, தான் கையால ஒரு நகரத்தையே, ஒரு ஊரையே தலைகையில புரட்டி அடிச்சவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா ஒரு ஊரை அழிக்கும்படியா ஆணையிட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த ஊரை என்ன செஞ்சாங்க? அவங்களே அப்படியே புரட்டி அடிச்சாங்க. இப்ப அவ்வளவு பெரிய சக்தி படைத்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த மலைக்கு அணைக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கு? நிறைய சவுண்ட் வந்துருக்கு, எலும்பெல்லாம் நொறுக்கிற மாதிரி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திடுக்கம் ஏற்பட்டு போச்சு. அது என்னங்கிறது புரியல. இப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வரக்கத் பின் நௌஃபல் தன்னுடைய உறவினரான முந்திய வேதங்களை கற்றவர்கள்ட்ட அழைச்சிட்டு போறாங்க. நேற்று இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து போச்சு நபிக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க கேட்கிறாரு, அந்த வரக்கத் பின் நௌஃபல் கேட்கிறாரு, என்ன நடந்துச்சு என்ன? அப்ப இந்த மாதிரி ஒரு அதிபயங்கரமான ஒரு உருவம் என் முன்னால வந்துச்சு, என்னை கட்டி அணைச்சு ஓதும்படியா சொன்னுச்சு, படிக்கும்படியா சொன்னது, நான் அதை பிறகு படிச்சேன், ஓதுனேன் அப்படின்னு அந்த நிகழ்வுகளை சொல்லும் போது வரக்கா சொல்லுகிறார், நீங்க நபி ஆயிட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நுபுவத்தை கொடுத்துட்டான், நான் முந்தைய வேதங்கள்ல படித்திருக்கேன், அவருக்கு பேரு நாமூசுன்னு சொல்லுவோம் எங்களுக்கு, ஆனா நீங்க ஜிப்ரீல்னு பேர் சொல்றீங்க, அவரு இறை தூதுவ வஹியை கொண்டு வந்து உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் இந்த வஹியை, இந்த தூதுத்துவத்தை நீங்க மக்களுக்கு மத்தியில போய் சொல்லும் போது உங்களுடைய மக்கள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய இரத்த பந்தம் தான் உங்களை ஊரை விட்டு வெளியாக்குவார்கள், உங்களை இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய விட மாட்டாங்க, உங்களை மன நிறைவா நிம்மதியான இபாதத்துக்கு உங்களுக்கு வழி விட மாட்டாங்க. உங்களுடைய உறவுகள் தான், உங்களுடைய சொந்த பந்தங்கள் தான் என்ன செய்வாங்க? உங்களை ஊரை விட்டு வெளியாக்குவாங்க என அவர் அப்பவே சொல்லுகிறார். சொல்லிட்டு சொன்னார், அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரக்கூடிய காலத்துல நான் இருந்தா உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுப்பேன், உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன். அதுக்கு பிறகு வரக்கூடிய இல்லை, இறந்து போயிட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன் பிரச்சாரம் செய்யும் போது மக்கத்து குறைஷிகள் அவங்களுடைய வம்சத்துல உள்ளவங்க தானே, அதே குறைஷிகள் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாடு கடத்தும்படி செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை விட்டு வெளியில போறதுக்கு உண்டான அத்தனை நோவினைகளும் கொடுத்தார்கள் மக்கா வாசிகள், அவருடைய உறவுகள் தான். இப்ப இந்த முன் வேதங்கள்ல படித்த நிகழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லும் போது, என்னுடைய மக்கள், என்னுடைய ஊரை சார்ந்தவர்கள், என்னுடைய இரத்த பந்தங்கள் என்னை வெளியாக்குவார்களான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமா கேட்டாங்க. ஏன்னா நம்முடைய உறவுகள் ஏன் அப்படி செய்ய போறாங்கன்னு நினைச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா உண்மையை சொன்னதுனால, ஓரிரை கொள்கையை மக்களுக்கு மத்தியில சொன்னதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களுக்கு அளவே இல்லை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நோவினைகளுக்கு அளவே இல்லை சகோதரர்களே. அப்ப இந்த மாதிரி ஒரு கணவர் திடுக்கத்திலே வருகின்ற போது அவரை அரவணைச்சு அவர்களுக்கு போத்தி விட்டு என்ன நடந்துச்சு, ஏன் என்ன, எல்லா விவரங்களையும் கேட்டு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய தன்மை மனைவி கிட்டதான் இருக்கு. இது ஒரு சாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. இந்த வரலாற்று நிகழ்வு நம்மவர்களுக்கு ஒரு முன்மாதிரி. இன்னைக்கு நம்ம வீட்டு போய் திடீர்னு நம்ம அந்த மாதிரி சொன்னோம்னா எதையாவது பார்த்துட்டு வந்து வீணா பண்ணால் இந்த மாதிரி தான் சொல்லுவாரு, இப்ப ஏதோ பண்ணுவாரு அப்படின்னு நம்ம பீவியா இருந்தா திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? வஃபி, அதாவது உங்களிலிருந்து இருந்து உங்களுடைய மனைவியரை நாம படைச்சிருக்கோம். எதுக்கு? எஸ்குனு இலேஹா, அவங்களை கொண்டு நீங்க மன நிறைவு நிம்மதி அடைவதற்காகங்கிறான் அல்லாஹ். இன்னைக்கு எத்தனை வீடுகள் மன நிறைவோட நிம்மதியோட உள்ள சூழ்நிலை இருக்கு சந்திச்சு பாருங்க, நமக்கே தெரியும்.
நம்முடைய வீடுகள், நம்முடைய இல்லங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது போல, அல்லாஹ் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கை தரங்கள் இருக்குதா, நம்முடைய வீடுகள் இருக்குதா அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாம் செதறுண்டு போய் இருக்குது. அண்ணன் தம்பி எதிரியா இருக்கிறார், அத்தா மக பேசுறது இல்லை, அம்மா மக உறவு இல்லை. இந்த நிலையில தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்குது. எல்லாம் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் சக முஸ்லிமோடு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்து அதே நிலையில அவர் மரணித்து விட்டால் நரகம் போகுவார். நாங்கள் நல்லா பாதுகாக்கணும். இன்னைக்கு நாம நம்முடைய உறவுகளோட எந்த நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கணவன் மனைவிங்கிற உறவு கூட இல்லை. நீ உன் வீட்டுல இருக்க, நான் என் வீட்டுல இருக்கிறேன். அதுக்கு எதுக்கு திருமணம் செய்யணும்? அது எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? இன்று இளைஞர்களுடைய நிலை, கல்யாணமாகி 3 மாசத்துல, 1 மாசத்துல, 1 வருஷத்துல, 6 மாசத்துல எனக்கு குலா வேணும், எனக்கு தலாக்கு வேணும் என்பதாக இன்று முறையிடக்கூடிய இளவல்கள் அதிகமாயிட்டு இருக்காங்க. முன்பொரு காலம் நம்முடைய தாதா நன்னா இவங்களுடைய காலம்லாம் எடுத்து பாருங்க, இப்படி ஒரு நிகழ்வே இருந்திருக்காங்க. வார்த்தையை சொல்லவே வாய் கூசும் அவங்களுக்கு. தலாக்கு என்ற அந்த வார்த்தையை சொல்லவே சொல்லாத, வாயில சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணத்துல அடி, வாயில குத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்துச்சு. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக எனக்கு குலா வேணும், இந்த கணவன் வேணாம், எனக்கு தலாக் வேணும், இந்த மனைவி வேண்டாம் என்ற நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. காரணம் என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த வழிமுறை அங்கே பின்பற்றப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை திறந்த புத்தகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிகளை திருமணம் செஞ்சாங்க. 11 மனைவிகளை திருமணம் செய்து வாழ்ந்தாங்க. ஆனால் எப்ப முதல் மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில நுபுவத்துக்கு பிறகு 53வது வயது வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதான் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆனாங்க. அதற்கு பிறகுதான் மதீனா போன பிறகுதான் மற்ற 10 நிக்காஹும் நடந்திருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அந்த கடைசி 10 ஆண்டுகள்ல 10 திருமணங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இதுவெல்லாம் எதற்காக செஞ்சாங்க, ஏன் செஞ்சாங்க நமக்கே தெரியாது. வரலாறுகளை நம்ம படிக்கிறது உள்ள ஏதோ சொல்றாங்க, கேட்கிறோம், முடிஞ்சு. ஆனா அதை நினைவுல வைக்கிறதே இல்லை சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 திருமணங்கள் செஞ்சாங்க அப்படின்னா இதுல ஒரு திருமணம் அல்லாஹ்வே நேரடியா செஞ்சு வச்சான். குர்ஆன்ல அது சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல அது சம்பந்தமா அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி முதல் திருமணம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பிறகுதான் மற்ற திருமணங்கள்லாம் நடந்துச்சு. அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த 10 திருமணங்கள் செஞ்சிருக்கிறாங்க கடைசி 10 ஆண்டுகள்ல மதீனால வாழ்ந்த காலத்துல. அதெல்லாம் எதற்காக வேண்டி, ஏன், என்னங்கிற நிகழ்வுகள் என்பதை நம்ம வரலாறு என்பதே என்ன என்பதை புரியாம பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா மாற்றார்கள் இன்னைக்கு அப்படிதான் சொல்றாங்க. அதற்கு ஆமா அப்படின்னு நாமளும் தலையாடிட்டு வரும். மறுப்பு சொல்ல தெரியல. ஏன், அதை பத்தி எனக்கு தெரிஞ்சாதான், அந்த இல்மு எனக்கு இருந்தாதான், அந்த கல்வி இருந்தாதான் நான் சொல்ல முடியும். எனக்கு அதை பத்தி ஞானம் இல்லை, அதை பத்தி நான் கேட்டுக்கவும் இல்லை, தெரிஞ்சுக்கவும் இல்லை. ஏன்னா என் வாழ்க்கை அப்படி இருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு வக்து தொழுகல, நோன்பு வைக்கல, ஜகாத்து கொடுக்கல, ஹஜ்ஜு செய்யல, இப்படி இஸ்லாத்துடைய கடமைகள் எதுவுமே செய்யல. ஆனால் உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தார்கள். அதற்கு அவங்களோட வஃபாத்துக்கு பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போன பிறகுதானுங்களே ஒண்ணா தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு இவைகள் எல்லாம் கடமையாக்கப்படுது. அவங்க ஈமான் கொண்டிருந்த காலத்துல, மக்காவுல வாழ்ந்த காலத்தில் எதுவுமே இல்லை, இபாதத் எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க அதிகமா தர்மம் கொடுத்து இருந்தாங்க, ஏழைகளை அனுசரிச்சு கொண்டிருந்தாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உண்மையான மனைவியாக அல்லாஹ் எப்படி விரும்புகின்றானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விரும்புறாங்களோ, எப்படி சொல்லி காட்டுறாங்களோ அந்த விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அதனால உயர்ந்த அந்தஸ்து கிடைச்சிச்சு. ஒரு நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியோடு இருக்கக்கூடிய நிலையில வீட்டில் இருக்கிறாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய மனைவிக்கு நான் சலாம் சொல்லணும், அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறான், உள்ள வாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உள்ள இருக்கிறாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களோட வராங்க உள்ள. ஆனா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அது தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு சலாம் சொல்றாங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப எவ்வளவு உயர்ந்த பெண்மணியா உலகத்துல வாழ்ந்திருப்பாங்க, எந்த அளவு தன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்திருக்கு செஞ்சு பாருங்க. அல்லாஹ்வே சலாம் சொல்லி அனுப்புகிறான் அப்படின்னா அந்த பெண்மணி எந்த அளவுக்கு உயர்ந்தவங்க, அந்தஸ்துல எந்த அளவுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க சிந்திச்சு பாருங்க. அப்ப அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்திருக்கிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானே அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தன்னுடைய மடியில உட்காரும்படி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. இப்ப கேட்கறாங்க, அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்களா? அவன் பாக்குறாங்க. ஏன்னா அவங்க பார்வைக்கு தெரியல, நபியுடைய பார்வைக்கு தெரியுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறது நபியுடைய பார்வைக்கு தெரியுது. ஆனா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அதிகமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனித தோற்றத்துல வருவாங்க. மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில உட்கார்ந்து தீனை படித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற சில நேரங்கள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திஹியத்துல் கல்பி என்ற சஹாபி ரலியல்லாஹு அவங்களுடைய தோற்றத்துல வருவாங்க. பார்க்கக்கூடிய சஹாபாக்கள் என்ன விளங்குவாங்க, திஹியத்துல் கல்பி தான் பேசிட்டு இருக்கிறாரு ரலியல்லாஹு, அவங்க தான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு விளங்கிக்குவாங்க. ஆனா வந்துட்டு போனது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது மக்களுக்கு யாருக்குமே தெரியாது, சஹாபாக்களுக்கு தெரியாது. அப்ப சில நேரங்கள்ல ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இஹ்சான்னா என்ன அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மனித ரூபத்துல வந்து கேள்வி கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க. அப்ப அந்த பதிலை கேட்டுட்டு நீங்க சரியா சொன்னீங்க, சதக்த, உண்மையை சொல்றீங்க, சரியா சொன்னீங்க. இப்ப சுத்தி இருக்க சஹாபாவுக்கு ஒன்றும் புரியாது, என்னது கேள்வி கேட்கிறாரு, கேள்வி கேட்டதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, சரியா சொன்னீங்கிறாரு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டு இவர் அப்படி கேட்கிறாரு அப்படிங்கிற குழப்பங்கள் தான் ஏற்படும். ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்தில் வந்துட்டு போனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, வந்தது யாருன்னு தெரியுமா? திஹியத்துல் கல்பி தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அந்த சஹாபி தானே பேசிட்டு இருந்தாங்கன்னு மக்கள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இல்ல, உங்களின் தோழருடைய தோற்றத்துல வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வேண்டி என்னுடைய சபையில மனித ரூபத்துல வந்துட்டு போறாங்கன்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அதுக்கு பிறகுதான் வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது சஹாபாக்களுக்கே புரியும். அப்ப இதே மாதிரி சோதனை செய்வதற்காக வேண்டி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, தன்னுடைய தலைமுடியை லேசா விளக்குறாங்க, முந்தானிய தலையில இருக்க துணியை கொஞ்சம் விளக்குறாங்க, மூடி தெரியுற மாதிரி. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா? இல்ல, தலை தெறிக்க வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்துறாங்க. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல, அவலட்சணமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜின்கள் அதே போல மலக்குகள் வரமாட்டாங்கிறத நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. சகோதரர்களை, கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கு? நம்முடைய இல்லத்துல நம்முடைய பெண்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க? வெளியில ஹிஜாப் போட்டுட்டு வந்தா கூட வெளியில முடிய தொங்க விட்டுட்டு வராங்க, உள்ள போடணும், மறைக்க வேண்டியது, அதுவும் ஒரு அவரத்து, அதுவும் வந்து மறைக்கப்பட வேண்டிய பொருள். ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்ம அழகா காட்டுவோங்கிறதுக்காக வெளியில போட்டுட்டு வராங்க. இது எத்தனை பெரிய தவறுங்கிறது புரியும் சகோதரர்களே, தாய்மார்களே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை புரிந்து நடந்த அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல கொடுத்த சிறப்பு பாருங்க. வஃபாத்துக்கு பிறகு ஜன்னத்துல் முஅல்லா என்ற கபர்ஸ்தான்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க மட்டும்தான் மக்காவுல அடக்கம் செய்யப்பட்ட மனைவி. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகுதான் மற்ற 10 மனைவியர்களை திருமணம் செஞ்சாங்க. அதுவெல்லாம் ஏன் என்ன அப்படின்னாக்க,
ஒவ்வொரு குலத்தாரோடும் சில நேரங்களில் வெறுப்பு ஏற்பட்டு அவர்கள் யுத்தத்துக்காக வருவாங்க, சஹாபாக்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. இப்ப சமாதானத்திற்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குலத்திலிருந்து அந்த கோத்திரத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்வாங்க. இப்ப அந்த குலத்தாருக்கு ஒரு மருமகன் ஆயிட்டாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம பொண்ணை கொடுத்துருக்கிறோம், ஏன் சண்டை, சமாதானமா போவோம். இப்படிதான் நிறைய திருமணங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்தது சகோதரர்களே. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹயாத்தோடு இருந்த வரைக்கும் வேற திருமணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவே இல்லை. அப்ப 50 வயசுக்கு மேல அவங்களுக்கு தேவை என்ன இருந்துச்சு? அப்ப அந்த திருமணங்கள் எல்லாம் கால சூழ்நிலையை கருதி அல்லாஹ் தூது அனுப்புகின்றா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, நபியே இந்த பெண்ணை நீங்க திருமணம் செய்யுங்க அப்படின்னு அறிவிப்பு வந்து அதற்கு முன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் கேட்டு அவங்க திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அந்த குலத்திலிருந்து பெண் எடுத்ததுனால அங்கு பொங்கி கொண்டிருந்த அந்த வேகங்கள் எல்லாம் தடைப்பட்டு போச்சு, அணைஞ்சு போச்சு. சமாதான உடன்படிக்கைக்கு அவர்கள் வருகிறார்கள். அப்ப இஸ்லாம் வேறு ஒன்றுவதற்கு இவைகள்லாம் காரணம். வெறுமனே 11 திருமணம் இல்லை. திருமணம் முடிக்கணும் இருந்தா இங்கேயே மக்காவில செஞ்சிருக்கலாமே. ஏன் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத்துக்கு பிறகுதானே வந்த திருமணம். அப்ப அதான் ஏன் என்னங்கிறத நம்ம விளக்கணும் கண்ணியத்துக்குள்ள சோதனை. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்ச போது வெளியில எங்க போனாலும் அழைச்சிட்டு போவாங்க. அதே போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏன் குடும்பத்துல என்ன நடக்குதுங்கிறதையும் வெளியே கொண்டு வராங்க நபி அவர்கள். இவைகள் எல்லாம் மக்களுக்கு மத்தியில சொல்வதற்கு தான் இத்தனை பெண்கள் திருமணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஹயாத்தோட இருந்த மனைவிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தீன் பணியை எடுத்து அவங்க செஞ்சாங்க. பெண்களுக்கு தீன் போய் சேரணும், புதிதாக இஸ்லாத்துக்கு வராங்க, அவங்களுக்கு தீனை படிச்சு கொடுக்கணும். யார் செய்யறது? பெண்களை உட்கார வச்சு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களிடத்துல கொண்டு விடப்படும். அவங்க அவங்களுக்கு தீனை கற்பிச்சு கொடுத்தாங்க. அதை சொல்வதற்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஏற்பாடுகளை செய்து வச்சான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லி காட்டுறாங்க. நானும் நபி அவர்களும் ஒரே தட்டுல சாப்பிடுவோம். நபி அவர்கள் எங்க வாய் வச்சு கொடுத்தாங்களோ அந்த பகுதியில நானும் வாய் வச்சு தண்ணி குடிப்பேன். நபி அவர்கள் கடித்த அதே இறைச்சி துண்டை வாங்கி நானும் அதே பகுதியில வாய் வச்சு சாப்பிடுவேங்கிறாங்க. நம்மளா இருந்தோம் எச்சி யார் தைக்கிறது? சகோதரர்களே, அன்பு அங்கதான் பெருகும், உல்ஃபத் அங்கதான் உண்டாகும். அல்லாஹ் அங்கதான் அந்த உள்ளத்துலதான் அன்பை கொடுத்து இருக்கிறான். அந்த பெரியத்தை வெளியாக்கணும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நானும் நபி அவர்களும் ஒரு நேரம் வெளியில மாலை நேரத்தில் போகின்ற போது நபியோட நானும் நபி அவர்களும் ஓட்டப்பந்தயம் வச்சோம். முதல்ல ஓடுனதுல முதல் முறையா பந்தயம் வைக்கும் போது நான் ஜெயிச்சிட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, முதல்ல ஓட்டப்பந்தயம் எனக்கும் நபிக்கும் நான் வேகமா ஓடி ஜெயிச்சிட்டேன். சில காலங்களுக்கு பிறகு அதே மாதிரி மீண்டும் ஓட்டப்பந்தயம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சதைப்பிடிப்பு அதிகமாயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படிங்களும் அப்படிதானுங்களே, திருமணம் முடிச்ச புதுசுல எப்படி இருக்காங்க, அதுக்கு பிறகு எப்படி இருக்கிறாங்க, ஒரு கதவு அதுக்கு பிறகு 2 கதவும் திறந்தாதான் உள்ள வரணும். அப்படி சூழ்நிலை உருவாயிடுது. நல்லா பார்த்தாக்கணும். நான் எக்கையிலேயே சொல்லலை, உள்ள சூழ்நிலையை சொல்றேன். இன்றைய உணவு பதார்த்தங்கள் அந்த மாதிரி உடலை வீணாக்கிடணும், ஆரோக்கியத்தை பேணுறது இல்லை. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நானும் நபி அவர்களும் ஓடிய போது 2வது முறை நபி அவர்கள் ஜெயிச்சாங்க. அதுக்கு இது சரியா போயிடுச்சுட்டாங்க. உன்ன நீ ஜெயிச்சுட்ட, இப்ப நான் ஜெயிச்சுட்டேன், இது அதுவும் சமம் ஆயிடுச்சுட்டாங்க. எங்களுக்குள்ள வருத்தம் இல்லை. இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதே போல ஒவ்வொரு நிகழ்வையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புகாரியுடைய ஹதீஸ்களை எடுத்து பாருங்க. நபியுடைய வாழ்க்கை, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி நிறைய நிகழ்வுகள் இருக்குது. இந்த நிலை நம்மகிட்ட வந்துச்சுன்னாதான் அந்த அன்பு என்பது வரும். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு ராணுவ ஆட்சி மாதிரி நம்முடைய குடும்பத்தை வச்சிருக்கிறோம். குடும்பத்தை நம்முடைய ஏதோ ஒரு ராணுவ கட்டுப்பாட்டில் வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கிறோம். வெளியில நாம எப்படி இருந்திருக்கலாம்,
வீட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நான் ஒரு சாதாரண மனிதனாக தான் இருக்கணும். வெளியில என்னை எப்படி வச்சிருக்கிறாங்க, நான் எப்படி ஆளு, என்னுடைய பவர் என்ன, என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய பதவி அந்தஸ்து ஒன்றும் கிடையாது. வெளியில செருப்பு கட்டுற மாதிரி அதையும் விட்டுட்டு உள்ள போங்க. அந்த வீடு தான் சிறப்பா இருக்கும். அந்த வீட்டுல தான் அமைதி கிடைக்கும், அங்கேதான் அன்பு கிடைக்கும். சகோதரர்களை, கண்ணியத்துள்ளவர்களே, அதை நம்ம புரியணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, பெண்களை மிகைக்கப்படுறதை விட தோல்வியை தழுவக்கூடிய அப்பாவியான மனிதனாக நான் இருக்க விரும்புகிறேன். நாங்க சொல்லலாம். பெண்கள்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கணுங்கிறது ஆண்மை அல்ல, அது ஆணழகன் அல்ல. மாறாக அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து நான் தாழ்ந்து போயிட்டேன், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? நம்முடைய அடக்குமுறையை அங்கதான் காட்டுறோம். பெண்கள்கிட்டயா காட்டுறது அந்த உயரத்தை? நம்மள மாதிரி ஆணுக்கு ஆணுன்னா கூட சரி, பெண்கள்கிட்டயா நம்மளுடைய உயரத்தை காட்டுறது? அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில நடந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு காட்டப்பட வேண்டும். அந்த சுன்னத்துகள் எல்லாம் ஹயாத்தாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இத்தனை மனைவிமார்களை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்கிறான். அதோடு மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரமும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு கூட மற்ற மனைவிமார்கள்ல, அதுவும் குறிப்பா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட என்ன இருந்தாலும் என்னுடைய கதீஜா மாதிரி இல்லை, என்னுடைய கதீஜா மாதிரி இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே சொல்லுவாங்க. அப்ப மற்ற மனைவியை பத்தி இன்னொரு மனைவிட்டு சொல்லும்போது கோபம் வருமா இல்லைங்களா? பெண்களுக்கு ரோஷம் உண்டாகுமா இல்லைங்களா? அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்ன இந்த கிழவியை பத்தி இன்னமும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கடிந்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா ருஸிக்து ஹுப்பஹா, அல்லாஹ் தஆலா எனக்கு முஹப்பத்தை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பேர்ல முஹப்பத்தை எனக்கு ரிஸ்கா கொடுத்தான். மற்ற ரிஸ்கெல்லாம் எனக்கு பெருசா தெரியல, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை என்னுடைய வாழ்க்கை துணைவியாக அல்லாஹ் கொடுத்தா பார்த்தீங்களா, அதை விட ஒரு சிறந்த வேற ரிஸ்க் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமனது பி இது கஃபரன் நாஸ், மக்கள் எல்லாம் என்னை மறுத்த போது நான் அல்லாஹ்வால் நபி ஆக்கப்பட்டிருக்கேன், எனக்கு வானத்திலிருந்து தூது செய்திகள் வருகிறது, வஹி வருகிறது, நீங்கள் ஓரிரை கொள்கைக்கு வாங்க அப்படின்னு மக்களுக்கு மத்தியில நான் தீன் பிரச்சாரம் செய்த போது மக்கள் எல்லாம் என்னை புறக்கணித்தார்கள். அந்த நேரத்தில் வசதகனி இது கதபன்னாஸ், மக்கள் என்னை பொய்ப்பித்த நேரத்தில் அவங்க தான் உண்மைப்படுத்தினாங்க. தான் நீங்க சொல்லக்கூடிய நிகழ்வு உண்மை, நீங்க உண்மையாளர், நீங்க அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ் உங்களை நபியா தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த நிகழ்வை உலக மக்களுக்கு மத்தியில என்னை உண்மைப்படுத்தியவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதோடு மட்டுமல்ல, என்னை அரவணைத்தவர்கள் மக்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்குகின்ற போது, மக்கள் எல்லாம் வெறுத்து என்னை ஒதுக்குகின்ற போது என்னை அரவணைத்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதோடு மட்டுமல்ல, வகானலி மின்ஹல் வலது, அவங்களில் இருந்துதான் எனக்கு குழந்தை பாக்கியத்தும் அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நிகழ்வுகளை பட்டியல் போடுறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட. மற்ற மனைவிகள் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் கன்னி பெண், மற்ற 10 பெண்களுமே விதவை பெண்கள். முன்னர ஒவ்வொரு கணவரோடு வாழ்க்கப்பட்டு அந்த கணவரை இறந்து போயிருப்பாரு அல்லது முர்த்ததாயிருப்பாரு, இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிருப்பாரு. இந்த சூழ்நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை அரவணைச்சு அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அவங்களுக்கு திருமணம் முடிச்சு நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு பகிர்ந்தெடுத்து இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை அல்லாஹ் ரசூல் உண்டாக்கி கொடுத்ததுதான் மற்ற 10 பெண்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலம் தான் குழந்தை பாக்கியத்தும் அல்லாஹ் கொடுத்தான், 7 குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெண் மக்கள் 4, 3 ஆண் மக்கள். அதுல 2 கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஒன்னு வந்து மாரியத்துல் கிப்தியா என்ற ஒரு அடிமை பெண் இருந்தாங்க, அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை என்பதாக வருது வரலாறு. ஆக 7
குழந்தைகள், 4 பெண் மக்கள், 3 ஆண் மக்கள் அல்லாஹ் கொடுத்தான். ஆனா 3 ஆண் மக்களையும் அல்லாஹ் சிறுபிராயத்திலே மௌத்தாக்கிட்டான். சிறுபிராயத்திலே மௌத்தாக்கிட்டான். மற்ற 4 பெண்மணிகளும் வாழ்ந்தார்கள். கணவன்களோடு மனைவி மக்களாக குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். மற்ற 4 பெண் மக்களுமே. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி நிகழ்வுகளை வெளியில கொண்டு வருவதற்காக வேண்டியதான் இத்தனை திருமணங்கள் செஞ்சிருக்காங்க. அந்த 11 மனைவிகளுடைய பெயர்ல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முதல்ல, அடுத்து 2வதாக சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, 3வதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, 4வதாக ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, 5வதாக உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, 6வதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, 7வதாக ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இன்னொரு ஜைனப் இருக்கிறாங்க. ஒரு ஜைனப் பேரு ஜைனப் பின்ட் ஜஹஷ், இன்னொரு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா பேரு ஸைத் இப்னு ஹுஸைமா. ஜைனப் பின்ட் ஹுஸைமா இவங்க 8. 7 8 ரெண்டுமே ஜைனப் தான். ஒருத்தவங்க பேரு ஜைனப் பின்ட் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொருத்தவங்க பேரு ஜைனப் பின்ட் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா. 9வது மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா, 10வது ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, 11 மாரியா கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 11 மனைவிகள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிகளாக இருந்தவங்க. இப்ப சஹாபாக்கள் அவங்களுக்கு மத்தியில ஏதாகிலும் சச்சரவுகள் குடும்பத்தில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நபிகிட்ட முறையீடு செய்வாங்க அல்லாஹ்வுடைய ரசூலே. அந்த மாதிரி ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய ரசூலே என் மனைவிக்கு நாக்கு கொஞ்சம் நீளமா இருக்குதுன்னு முறையிட்டார். நாக்கு நீளம்னா எல்லாருக்கும் நீளம், எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் சொல்லுவோம்ல, வாய் அதிகமும் ஒரு வாய் தான், ரொம்ப பேசுறவங்க அப்படி சொல்லுவோமா இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த பெண்மணி, அந்த சஹாபியத்தான பெண்மணி ரொம்ப வறுத்து எடுத்திருக்கிறாங்க அந்த கணவரை. அவரு தாங்க முடியாம நபிகிட்ட முறையீடு செய்யறாரு. சல்லா அவரை சோதிக்கிறதுக்காக வேண்டி, அப்படியா தலா கொட்டுருப்பா அப்படின்னாங்க. உண்மையா இல்ல, யதார்த்தமா சல்லா தமாசா அப்படின்னு தலா கொட்டுரு. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே பெண்ணின் மூலமா அல்லாஹ் எனக்கு நிறைய குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான், குழந்தை செல்வத்தை கொடுத்துருக்கிறான், எனக்கு அது விருப்பம் இல்லைன்னார். விருப்பம் இல்லைல்ல, அவங்க கோணல் எலும்பு, விழா எலும்புல தானே படைக்கப்பட்டவங்க, கோணலா தான் இருப்பாங்க. அந்த கோணலை நீ புரிந்து கொண்டு வாழ்வதுதான் இந்த உலகத்துல உனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கூடிய ரிஸ்க். அதை மாற்ற முடியாது. அதை நீ நேராக்கணும், நிமித்திரம்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு உடஞ்சி போயிடும். வளைவா இருக்கிறது தான் உனக்கு சேஃப்டி. அதை வச்சு நீ குடும்பம் நடத்திக்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசிச்சு அனுப்புறாங்க. அதே மாதிரி சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபைக்கு வராங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் தொழுதேன் அப்படின்னா என்னுடைய கணவர் என்ன தடுக்கிறார், தொழ விட மாட்டேங்கிறார். நான் நோன்பு வைக்கிறேன், என்னை நோன்பு வைக்க விடாத தடுக்கிறார். ஆனா அவரு சுபுஹ ஃபஜ்ர ரொம்ப லேட்டா சூரியன் உதயமாகிற நேரத்துல, சில நேரங்கள் சூரியன் உதயமாகி கதாவாக இந்த நிலையில தொழுகிறாருன்னு ஷிகாயத்து பண்றாங்க, முறையீடு செய்யறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பீவிங்களை நிர்வாகத்துல சொல்லுங்க அப்படின்னா பட்டியலா பக்கமா கொண்டு வந்து சவரிப்பாங்க. நல்லா பாதுகாக்கணும். உங்க கணவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னா பக்கமா போட்டுருவாங்க, நல்லா பாதுகாக்கணும். அப்ப சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி அவங்களுடைய மனைவி இந்த மாதிரி புகார் செய்யறாங்க. அப்ப சபையில் இருக்கக்கூடிய அந்த சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னம்மா உங்க கணவர் சொல்லக்கூடிய தகவல் என்னதா, உண்மைதானா அப்படிங்கும்போது அவர் ஆமா யார் சொல்லா, உண்மைதான், நான் மறுக்கல. அப்ப ஏன் எதனால அப்படின்னு காரணம் கேட்கும் போது அந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் விவசாயி, மதீனத்து விவசாயிகள் எல்லாமே தோட்டம் துறவுகள், பேரிச்சந்தோட்டங்கள் இருக்குது. நான் பகலெல்லாம் அங்க உழைச்சிட்டு மாலை நேரத்துல வீட்டுக்கு வரேன். சில நேரங்கள்ல இரவு பகலாக உழைப்பு செய்ய வேண்டி இருக்குது. இந்த மாதிரி கடும் உழைப்புக்கு பிறகு
பசி கடுமையான பசியில நான் வீட்டுக்கு வரேன். அந்த நேரத்துல என் மனைவி ஒழுவு செஞ்சுக்கிட்டு நான் தொழுதுட்டு வரேன்னு ஒரு முசல்லாவை போட்டுட்டு ஒழுவு செஞ்சுட்டு போய் தக்பீர் கட்டிட்டு சூரா பக்கரா, சூரா ஆல் இம்ரான், சூரத்து நிசா, என்னங்க சூரா பக்கரா இருக்குங்களா, முதல் ஜுசுல இருந்து ஆரம்பிக்குது இல்லைங்களா, 2.25 ஜுசு இருக்குது அந்த சூரா. பக்கரா சூறாவை ஓதி நிற்கிறாங்களாம். இந்த மாதிரி நீண்ட பெரும் ஆயத்துக்களை சூறாக்களை ஓதி அந்த பெண்மணி தொழுறாங்க. நான் எவ்வளவு நேரம் பசியோட காத்து இருக்கிறது கணவன். அதனால அந்த பெண்மணி நான் அந்த மாதிரி ஓதி தொழுகாத, சின்ன ஆயத்துகளை குறைந்த நேரத்தில் தொழுகுன்னு சொல்லி நான் தடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, சரியான காரணம். சொல்ல ஆமோதிச்சாங்க. சரி, நோன்பு வச்சா, நோன்புனா ஃபர்லான நோன்பு இல்ல, அது நல்லா கவனிங்க. ஃபர்லான நோன்பு தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இது ஃபர்லான நோன்பு இல்ல, சுன்னத்தான நஃபிலான நோன்புகள் அந்த பெண்மணி வைக்கிறாங்க. கணவன் வீட்டில் இருக்கும்போது கணவனுடைய அனுமதி இல்லாம நஃபிலான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள் வைக்கக்கூடாது. எந்த நேரம் பார்த்தாலும் நோம்புன்னா அவர் நிலை என்ன ஆகிறது? அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, அதோட சில நான் திருமணம் முடிச்சிருக்க உள்ள புதிய மணமகன், அவன் எந்த நேரம் பார்த்தாலும் அவங்க நோம்புன்னு இருந்தாங்கன்னா ஏன் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு அந்த சஹாபி சொல்றாங்க. சில ஆமோதிச்சாங்க. ஆமா, சரி, சுபுகு ஏன் நீங்க ரொம்ப கடைசி நேரத்தில் தொழுகிறீங்க, சில நேரங்களில் சூரியன் உதயமாகிற வரைக்குமே தூங்கிட்டு தொழுகிறதா சொல்றாங்களே. இப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, சில நேரங்கள்ல பகல் கடுமையான வெயிலா இருக்கிறதுனால நான் இரவு நேரங்கள்ல விவசாய தோட்டத்துல பணி செய்யறேன். தஹஜ்ஜுடைய நேரத்துல கொஞ்ச நேரம் படுப்பேன், அசதியில தூங்கிடுறேன். நான் வேணும்னு செய்யல, நான் கடும் உழைப்புனால அசதியில படுத்தோன்னு கொஞ்ச நேரம் தூங்கிடுறேன். திடுக்கும் வரும்போது திடீர்னு விழிப்பு வருகின்ற போது நான் எழுச்சி தொழுகிறேன் அப்படின்னு அந்த சஹாபி சொன்னாங்க. சொன்ன 3 காரியங்களும் சரியா இருந்துச்சு. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த பெண்மணிகிட்ட, பெண்ணே தொழுகு வேணாலும் சொல்லல, ஒரு சூறா அல்லது சூறா துணை சூறா ஓதும் போது ஒரு சூறா ஓது, உனக்கு தெரியுங்கிறதுக்காக வேண்டி நீ பெரிய ஆயுதங்களை பெரிய சூறாக்களை ஓதிக்கிட்டு தொழுக கூடாது. ஒரு சூறாவும் அடுத்த ரக்காத்து அடுத்த சூறா, 2 ரக்காத்து 2 சூறாவோட முடிக்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அடுத்து கணவன் ஊர்ல இருக்கும்போது அவனுடைய அனுமதி இல்லாம சுன்னத்தான நஃபிலான நோன்புகளை வைக்காதீங்கன்னு தடை செஞ்சாங்க ஸல்லல்லாஹு. இன்னைக்கு நம்முடைய கணவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு, நோன்பு வச்சா என்ன, தூங்கினா என்ன, ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப அது குற்றம் இல்லை. அதே நேரத்தில் ஊர்ல இருக்காரு, வெகேஷன்ல இருக்கிறாரு, நான் நோன்பு வச்சிருக்கேன்னா. இப்ப அதே போல ஸல்லல்லாஹு சொன்னாங்க அந்த சஹாபிக்கு, சரி நீங்க செய்யறதெல்லாம் சரி, உனக்கு எப்ப மொழிப்பு வருதோ அந்த நேரத்துக்கு சுபஹ் தொழுதுருன்னாங்க. இது அந்த சஹாபிக்கு சொல்லப்பட்டது. அப்ப சரி, நாமளும் கூட மாத்திரை போட்டு படுக்கிறோம், எனவே நாமளும் அந்த மாதிரியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு மசாயி எடுத்துறாங்க. அதுதான் சொன்னாருன்ட்டு நம்ம குற்றவாளி ஆக்கிட வேண்டாம். கண்ணியத்துக்குரிய சோதர்களே, இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளையும் நபிகிட்ட சொன்னாங்க, உடனே பரிகாரம் தேடிக்கிட்டாங்க, அதுக்கு முன்னால மாற்று வழிகளை தேடினாங்க. இன்னைக்கு நாம் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் சின்ன சின்ன சச்சரவுகள் வந்தாலும் அதை ஊதி பெருசாக்கிறோம். ஏன்னா என் பலம் என்னன்னு நான் காட்டணும், விடாதபடி அப்படின்னு உடனே என்ன செய்யறோம், அப்படியா அப்படி பேசலாங்களா, நீ ஏன் இப்படி கேட்ட, நீ இப்படி கேட்க வேண்டியதானே, நீ ஏன் விட்டுட்டு வந்த அப்படின்னு நாமளே என்ன செய்யறோம், மகளை தூண்டி விடுறோம் அல்லது மகனை தூண்டி விடுறோம். நல்லா பாதுகாக்கும். இன்னைக்கு இந்த ஈகோ பிரச்சனையில தான் நிறைய குடும்பங்கள் சதறி போய் கிடக்கு, ஒன்று சேர முடியல, கவுன்சிலிங்க்கு ஏத்துக்கிறது இல்லை, அல்லது 4 பேரோட வச்சு பேசலாம்னா இல்ல 4 பேர் வேணா 40 பேரு. அப்ப எப்படி அது ஒத்து வரும்? 40 பேருக்கு முன்னாடி ஒரு பெரிய மஜ்மாவுல ஒரு பெண்ணு, என் கணவர் அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு, ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆண் என் மனைவி அப்படி நினைக்கிறாங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு ஊருக்கு முன்னால பஞ்சாயத்து பண்ணி அதுக்கு பிறகு இணைச்சு வச்சா அந்த இணைப்பு எப்படி இருக்கும்? ஒட்டுங்களா? இவ்வளவு கேவலப்படுத்தின பிறகு எனக்கு வாழ்க்கையே வேணாம் போ, எனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது, அந்த எனக்கு என்ன மாப்பிள்ளைய கிடைக்காது போ. இப்ப 2 பேரும் 2 முனையில இருக்கிறாங்க, யாருக்கும் துணை கிடைக்கிறது இல்லை, தலாக்கும் கொடுக்கறது இல்லை. உன்னால் ஆனது பாரு, நான் இழுத்து அடிக்கிறேன், குலாவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு நிறைய வீம்புல தான் ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் பாதுகாக்கணும் நம்ம சமூகத்தை. ஏன் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை.
நபியர்களோடு 11 மனைவியர்களோடு நபியர்கள் வாழ்ந்தார்கள். சின்ன கசப்பு சொல்லுங்க. ஆனாலும் ஒரு நேரத்தில் ஏற்பட்ட போது அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபத்தான பெண்மணிகள் மனைவிமார்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, தாங்கள் கொடுக்கக்கூடிய நஃபகா செலவினம் எங்களோட குடும்பத்துக்கு போதல, இன்னும் கொஞ்சம் கூடுதலா கொடுங்கன்னு நெருக்கடி பண்றாங்க மனைவிமார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா உடனே ஆயத்தை இறக்குறான், யா அய்யுஹன் நபி குல் அஸ்வாஜிக இன் குன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா ஃபதஆலைன உமத்திகுன்ன உஸர்ரிஹுகுன்ன சராஹன் ஜமீலா. நபியே நீங்க சொல்லுங்க, உங்களுடைய மனைவிகளுக்கு நீங்க சொல்லுங்க, இன் குன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா, நீங்க உலக வாழ்க்கையை, இந்த துன்யாவை நீங்கள் விரும்புகின்றீர்களா? இந்த துன்யா வாழ்க்கை தான் உங்களுக்கு வேணும், அதுதான் நேசம், அதுதான் பெரியும் நீங்க விரும்புறீங்களா? வாங்க, உங்களுக்கு நான் அழகான முறையில விடுதலை கொடுத்துடுறேன், உங்களை திருமண பந்தத்திலிருந்து நான் விடுவிச்சிடுறேன், நீங்க எதை விரும்புறீங்களோ அதை தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு பகிரங்கமா நீங்க அறிவிப்பு செய்யுங்கிறான். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆகிரத ஃபஇன்னல்லாஹ அஅதலில் முஹ்சினாத்தி மின்குன்ன அஜ்ரன் அஸீமா. நபியே, இதையும் நீங்க சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மறுமையையும், தாருல் ஆகிரா மறுமை வீட்டையும் நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ் இந்த மாதிரி விரும்பக்கூடிய முஹ்சனாத்துகளுக்கு, பரிசுத்தமானவர்களுக்கு, இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கு, நற்காரியங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு நிறைந்த மிகப்பெரிய கூலியை எல்லாம் மறுமையில தயார் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அவங்க எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். உடனே சகோதரர்களை கண்டிக்கக்கூடியவர்களை, இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படியோ சிதறி போயிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, போதலன்னு கேட்கும் போது அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கிறான். நீங்க என்ன ஹயாத்து துன்யா, உலகத்துடைய வாழ்க்கை விரும்புறீங்களா? உலகத்தை நீங்க நேசிக்கிறீங்களா? அல்லாஹ்வே ரசூல மறுமை நீங்க புரியப்படலையா அப்படின்னு உடனே ஆயத்தை இறக்கி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை கண்டிக்கிறான். அப்ப நீங்க அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய ரசூலை, மறுமையை நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய கூலி மறுமையில அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதை நீங்க கொண்டு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பொருந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நாம வீண் ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு அவர் அப்படி செஞ்சுட்டா நாம இப்படி செய்யணும் அப்படின்னு என்ன செய்யறோம்? கடனுக்கு, வட்டிக்கு எல்லாம் பாதுகாக்கணும். சமூகம் இன்னைக்கு எப்படி எல்லாம் வழி தவறி போயிட்டு இருக்கு. மார்க்கம் சொன்ன எளிமையான ஒரு நிகழ்வை அதை எப்படி எல்லாம் நாம வீண் வேலையும் செஞ்சு பல வகையான உணவுகளை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அவங்க சபையில இருக்கும்போது சொன்னாங்க, அவங்க பெரிய துறவி, உலக பற்றற்றவர். யாராச்சும் உணவுல ஒரு 2 கூட்டுகள் அதிகமாக்கிட்டாவே என்ன நீ துனியாவே கட்டிக்கிட்டு அலுவலான்னு இருக்கிறியா? மறுமையில அல்லாஹ் இதை விட பெரிய பாக்கியத்தை வச்சிருக்க, அது வேணாம அவனுக்கு அப்படின்னு சண்டை போடுவாங்க. அந்த அளவுக்கு பேசுவாங்க. ஏன்னா ஜுஹுது, அவங்க உலகத்தை பற்றற்ற நிலையில இருந்தவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில சொல்றாங்க, நீங்கள் உங்கள் மனைவியருக்கு ஒரு கால உணவு ஊட்டி விடுவதும் சதக்கா அப்படின்னு சொன்னாங்க, அல்லது ஒரு மிட தண்ணீர் புகட்டுவதும் சதக்கான்னாங்க. அதை கேட்ட அந்த சஹாபி உடனே நேரா வீட்டுக்கு போனார். ஒரு கவலையில தண்ணி எடுத்தார், மனைவிட்டு வந்து குடிங்க, இதை குடிங்க, இதை குடிங்க அப்படின்னு. எனக்கு தாகம் இல்லைங்க, வேணாம், குடிங்க. குடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கூலி நிச்சயம் அடிச்சுங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இப்படி சொன்னாங்க, அதனால இதை நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அன்பு உணவுல அங்கிருந்து தான் வரணும். திருமணமான புதுசுல பால் பழம் ஊட்டுறது, நான் எடுக்க அவங்க படுங்க, நம்ம எப்படி விளையாட்டு காட்டியிருப்போம். இப்ப திருமணமான புதுசுல, அதுக்கு பிறகு எனக்கு நான் வெளியே வேலையா இருக்கேன், நீ சாப்பிட்டு படு, இல்லைன்னா இன்னமா போன் பண்ணோம், ஏங்க வெளியில இருக்கீங்க, சாப்பிட்டுட்டு வந்துருங்க, இருந்தது நான் சாப்பிட்டுட்டேன், பிள்ளைகள் நானும் நாங்க நிம்மதியா தூக்குறோம், நீங்க வந்து எழுப்பாதீங்க, 11 மணிக்கு 12 மணிக்கும் அப்படின்னு போன் பண்ணிடுவாங்க. இந்த இல்லத்துல எப்படி அன்பு பெருகும்? இந்த மாதிரி வாழ்க்கை இருந்தால் நம்முடைய நிலை என்னவாகும்?
ஒரு அறிஞர், இஸ்லாத்துக்கு வந்த ஒரு ஜெர்மன் நாட்டு அறிஞர் ஒருத்தர், நீங்க ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு 3 காரியங்கள். இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை நான் ஆய்வு செஞ்சேன், அதுல எனக்கு 3 விஷயங்கள் என்னை கவர்ந்தது, அதனால நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், உன் சகோதரனை உன்னுடைய சகோதரனை நீ புன்முறுவலோடு நோக்குவது இருக்குது, பார்ப்பது இருக்குது, அல்லக்க சதக்க தூண்டாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உனக்கு நன்மை, அது உனக்கு சதக்கா செய்த நன்மைன்னாங்க. ஒரு சகோதரனை புன்முறுவலோடு பார்ப்பது, நம்மளா பழிச்சு அறிஞ்சு விடுவார் அவரு, என்னை பார்த்தா உனக்கு என்ன அப்படி இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி இல்லை, ஒரு புன்முறுவல். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தா என்னவோ 1/2 கிலோ 1 கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரி கேட்டா ஆமா இல்ல ராங்காவே பேசுறது சிலருடைய குணம். அது மாறுறது இல்லை, மாத்திக்கோணும் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, புன்முறுவலோடு நீ உன்னுடைய சகோதரனை பார்க்கறது அதுவும் கூட உனக்கு சதக்கான்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாரு அந்த மனிதர், உன் மனைவிக்கு ஒரு கவலம் உணவு நீ ஊட்டி விடுவது அதுவும் உனக்கு சதக்கா அப்படின்னு நபி சொன்னாங்க, நான் கேட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, பசித்து சாப்பிடு, அதே நேரத்தில் வயிறு முட்டை தின்னாத, 3ல் 1 பகுதி காலியா வையின்னு சொன்னாங்க. இந்த 3 நிகழ்வும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் இஸ்லாத்துக்கு வந்தேங்கிறார். சகோதர கணிதர்களே, வயிறு மோசமான பாத்திரம், கிடைக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? நோய் நொடிகள் தான் பெரும், நல்லா பாதுகாக்கும். அப்ப குறிப்பிட்ட அளவு உணவுகளை எடுத்துக்கணும். அப்ப மூச்சு விட, பேச, அதுக்காக ஒரு பகுதியை 3ல் 2 பங்கு சாப்பிட்டுட்டு 1 பகுதியை காலியா வையுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அந்த இடத்துலயும் ஏதாச்சும் போட்டு நிரப்ப முடியுமா, இருக்கக்கூடிய ஸ்வீட்டுகள்ல, இருக்கக்கூடிய கனி வர்க்கங்கள்ல அப்படின்னு தேடுறோம், பாதுகாக்கணும். அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வந்தனுடைய காரணத்தை சொல்லும் போது இந்த 3 காரணங்களால நான் இஸ்லாத்தின் மேல் ஈர்க்கப்பட்டேங்கிறார். இன்னைக்கு நாம அல்லாஹ் பெரிய கிருபை செஞ்சிருக்கிறான், நம்முடைய பெற்றோர் இஸ்லாத்துல இருந்தாங்க, அதனால நாம இஸ்லாமியர்களா முஸ்லிம்களா வாழ்றோம். ஆனா நபியுடைய வாழ்க்கை, இல்லறத்தில நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், மனைவியர்களோடு எப்படி குடும்பம் நடத்தினாங்க, எல்லாம் கேட்கிறோம். உள்ள இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு, நாமளும் செயல்படுத்தணுங்கிற எண்ணம் வருது. ஆனா வெளியில போறோம், எல்லாம் போயிடுது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர பெரியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் குடும்பத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத திருமறையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபிலும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அவைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டு கொடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக, மௌத்தை தவிர வேறு எதுவும் நம்முடைய வாழ்க்கையை பிரிக்காமல் நீண்ட நெடுங்காலம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வழிமுறையில வாழ்ந்து நிம்மதியாக இறைமறை குர்ஆனையும் நபி அவர்களுடைய ஹதீஸையும் பின்பற்றி முழுமையான ஈமான்தாரிகளாக வாழ்வதற்கு அல்லாஹ் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.